இப்போ இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் இலங்கையில் இருக்கின்ற அரசாங்கத்தை மிரட்ட வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகள் உள்பட எல்லாரையும் கூட்டு வந்து ஆயுத பயிற்சி கொடுத்தது யாரு? இந்திய அரசாங்கம். அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருந்தது. ஆனால் உள்நாட்டிலே இருக்கிற ஒரு குழுவை நீங்க உருவாக்கி அவங்கள ராணுவத்தோட துணையோட சிஆர்பிஎஃப் துணையோட நக்சலைட் அடிக்கிறதுக்கு அனுப்புறீங்க. அதுல அடிபட்டு செத்து போறவன் யாரு? கல்வி அறிவில்லாத, படிப்பறிவில்லாத, பொருளாதார பின்புலம் இல்லாம எஜமானர்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்ற, ஜமீன்தார்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்ற எளிய கோண்டி இன மக்கள். இந்த கோண்டி இன மக்களுக்கு வர்ற பாதிப்புகள்லாம் அன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நக்சலைட்டுகளால் நிகழ்த்தப்படுகின்ற வன்முறைகள் 65% தாண்டி நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே நக்சலைட்டுகள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு பின்னணியில இந்த சல்வாஜூடத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. சல்வாஜூடம் கையில் கொடுத்தப்ப இதுக்கெல்லாம் யார் வந்து தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரகுமார் என்று அழைக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர். எதிர்கட்சின்னா காங்கிரஸா? அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். பின்னால் நக்சலைட்டுகளால் அவர் ஒரு இடத்தில் 11 பேருடன் சேர்ந்து கொல்லப்பட்டார். இந்த ஒரு காரணத்துக்காகவே நக்சலைட் இயக்கத்தால் 11 நபர்களோடு சேர்ந்து நக்சலைட்டுகளால் அவர் கொல்லப்பட்டார். இந்த மகேந்திரகுமார் வந்து அந்த இனத்தை சார்ந்தவர். அவர் தான் இந்த படையை உருவாக்குறார். இந்த படையை உருவாக்குனதுக்கு பிற்பாடு இவங்க கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுறாங்க, பணம் வசூல் பண்ணுறாங்க. 3 லட்சம் மக்களை அந்த இடத்திலிருந்து புலம்பெயர வைக்கிறார்கள். பல பேருக்கு வந்து ஆயுத குழுக்களாக சென்று இவர்கள் தாக்கியதன் மூலமாக மரணம், காயம் எல்லாம் வருது. இது தினசரி செய்தியாக வரும்போது இதனுடைய பின்னணி ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கனிம வளம் போகணும், காடை கிளியர் பண்ணி கொடுக்கணும். காடை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கு அந்த இடம் வந்து மொத்தமாக சுத்தமாக கிடைக்கணும். அதுக்கு உள்ளூர் அடியாளை வச்சு பயன்படுத்தி வெளியில் இருக்கிற அடியாளை அடிக்கிறதுக்கு துணை ராணுவமும் காவல்துறையும் பின்னாடி நிற்குது. இது வரைக்கும் சரிதானா? இதை எதிர்த்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்படுது. சல்வாஜூடம் அமைப்பு என்பது ஒரு உள்நாட்டு கலக குழுவை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அரசாங்கமே ஆதரவாகவும் துணையாகவும் நின்று அரசுக்கு எதிராக போரிடுகின்ற ஒரு இயக்கத்தை அரசாங்கத்தின் துணையோடு இன்னைக்கு நீங்க உருவாக்கி கொடுத்தீங்கன்னா, இது இந்த நாட்டின் பல இடங்களில் பல குழுக்களை இப்படி வந்து இது உருவாக்கி கொடுத்துரும்.